மண்டையில் இருக்கிற அழுக்கு எல்லாம் போயிடுச்சு. இதை வாஷ் பண்ணிட்டு வரதுக்குள்ள எனக்கு 1 மணி நேரம் டைம் எடுத்துக்கும் போல் இருக்கு. பார்த்தீங்களா, நமக்கு போடும்போது தான் இப்படி எல்லாம் வரும். ஹாய், வெல்கம் ஆல் கைஸ். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் ஹேர் பேக் ப்ரிப்பேர் பண்ணிக்க போகிறேன். என்னோடய ஒயிட் ஹேர்ஸை எந்த மாதிரி நான் கலர் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இன்றைக்கி நான் இது ஹெர்பல் ஹெனா பவுடர். இது பஞ்சாராஸ் ஹெனா பவுடர் தான் எடுத்திருக்கேன். இதுவும் இது பீட்ரூட்டு, இந்த ரெண்டையும் யூஸ் பண்ணி தான் நான் ஹேர் பேக்கை பண்ண போகிறேன். இது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கரெக்டான அளவில் எடுத்துக்கிறேன். இந்த பவுடர் நம்ம ஹேர்ஸ் மேலே டிபெண்ட், எப்படி வேணும் எவ்வளோ வேணும் அப்படின்னு பார்த்து நம்ம எடுத்துக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது என்னோடய ஹேருக்கு சரியாக இருக்கும். வேணும்னா இன்னும் கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ராவாகவே ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல் ஹேர் நான் கொஞ்ச நாளாக ஹேர் பேக் எதுவும் யூஸ் பண்ணியிருக்கல, ஒரு 2 மந்த்ஸாக. ஸோ அதனால் இன்னும் ஒரு 2 ஸ்பூன் அதிகமாகவே எடுத்துக்கிறேன். இதை உடனே கேப் போட்டு வச்சிடலாம். எனக்கு அந்த நேரத்துக்கு சின்ன பேக்கெட் கிடைக்கலன்னு சொல்லிவிட்டு நான் 1 kg பேக்கெட் வாங்கி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்ததாக பீட்ரூட், இதை நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு இதை ஜூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இது ரெண்டையும் எடுத்தாச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து போட்டுக்கிறேன். இதுக்கு நமக்கு பர்கண்டி கலர் வேண்டாம் அப்படின்னா டீ டிகாஷன் காஃபியில், இல்லை அப்படின்னா லவங்கத்தை இதை கூட நம்ம டிகாஷனாக பண்ணி அந்த தண்ணியில் கூட இதை நம்ம சேர்த்துக்கலாம். எனக்கு அந்த கலர் காஃபி கலர், அதாவது அது ஒரு மாதிரி ப்ரௌன் கலராக வரும், அது பிடிக்காது. அப்படிங்கிறதுனால நான் இன்றைக்கி பீட்ரூட்டை சேர்த்து பண்ணிகிட்ருக்கேன். எப்போ பண்ணாலும் நான் பீட்ரூட்டையே தான் சேர்த்துக்குவேன். இப்போ சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இதை நல்லா நைஸாக அரைச்சி நம்ம ஃபில்டர் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், தண்ணியை அதிகமாக சேர்க்காமல் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ வேணுங்கிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி இந்த ஜூஸை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். நான் இதுக்கு பெரிய ஃபில்டராகவே எடுத்துக்கிறேன். எனக்கு எல்லாத்துக்கும் இந்த ஃபில்டர் பழகி போச்சு. பீட்ரூட் ஜூஸ் வெறும் ஹேருக்கு மட்டும் கிடையாது, நம்ம ஃபேஸ் ஜெல்லு, ஃபேஸ் ஸ்க்ரப்பு, ஃபேஸ் பேக்கு இந்த மாதிரி கூட ஃபேஸுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போது நல்லா வடித்து எடுத்துட்டேன். பாருங்கள் எவ்வளோ திக்னஸாக இருக்குன்னு ஜூஸு. இப்போது இந்த ஜூஸை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்னு பாருங்கள். கைஸ், இந்த ஹேர் பேக்கை ரெடி பண்ணும்போது நீங்கள் ஐரன் கடாயை எடுத்துக்கோங்க, இல்லை அப்படின்னா பிளாஸ்டிக் எடுத்துக்கோங்க. ஸ்டீல் எடுத்தோம் அப்படின்னா அதில் எந்த எஃபெக்ட்ஸுமே நமக்கு இருக்காது. பாருங்கள், இது கலக்கும்போது ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கரெக்டான டெக்ஸ்டருக்கு நம்ம கலந்துக்கணும். ரொம்ப கெட்டியாக போட்டுட்டாலும் அது தலைக்கு ஒட்டாது, ரொம்ப தண்ணியாக இருந்துட்டாலும் அது தலைக்கு போட்டதுக்கப்புறம் அப்படின்னா முகம், கழுத்து எல்லாம் ஃபுல்லும் ஒழுக ஆரம்பிச்சிரும், துணியெல்லாம் அழுக்காக ஆரம்பிச்சிரும். ஸோ இந்த ஹேர் பேக்கை போடும்போது மட்டும் மேக்ஸிமம் கொஞ்சம் பழைய துணியாகவே இதுக்குன்னே ஒரு செட்டு வச்சுக்கிறது கொஞ்சம் நல்லது. கலந்துட்டேன். இதை மூடி சைடில் வச்சிடலாம். ஹாய், வெல்கம் ஆல். ஸோ கைஸ், நேற்று கண்டினியூவேஷன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நேற்று நான் ஹேர் பேக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். இப்போது அப்ளை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி
நம்ம நேற்று கலந்து வச்சுருந்தோம் இல்லையா, அது இப்போ எப்படி வந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம். பாருங்கள், பேஸ்ட் நல்லா கலர் வந்துருச்சு. இப்போ இது வந்து கர்டு சின்ன பவுல் அளவு எடுத்திருக்கேன். இது கூட ஒரு ½ லெமன் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ கர்ட் சேர்த்த உடனே இன்னும் கொஞ்சம் லிக்விட் ஆயிடுச்சு. இப்போது நம்ம பேக் ரெடி ஆயிடுச்சு. இதை தலைக்கு நான் போட்டுக்கிறேன். இப்போ பேக்கை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கள், என் தலையில் எவ்வளோ வெள்ளை முடி இருக்குன்னு. தெரியுதுங்களா? ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதை நம்ம சின்ன சின்ன பார்ட்டிஷன்ஸாக எடுத்து தலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஹேர் பேக் ரெடி. நீங்கள் போடுற மாதிரி இருந்தால் இதுக்கு க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. அந்த கலர் இருக்கிறது நேச்சுரலாகவே எனக்கு பிடிக்கும். நம்ம அடிக்கடி தண்ணியில் வேலை செய்கிறதுனால அது சீக்கிரமாக போயிடும். 1 டே வரைக்கும் இருக்கும், அவ்வளோதான். நான் வந்து இது யூஸ் பண்ணி ஒரு 2-3 மந்த்ஸ் மேலே ஆச்சு கைஸ். அதனால தான் ரொம்ப சின்ன பார்ட்டிஷன்ஸாக எடுத்து நான் பண்ணிக்கிறேன். எங்கள் ஏரியாவில் இந்த காய்கறி, பிளாஸ்டிக் ஐட்டம்ஸு, துணிமணிங்க இவங்கெல்லாம் விற்றுட்டு வரவங்க நிறைய இருப்பாங்க. இல்லைன்னா நாய் சவுண்டு அதிகமாக இருக்கும். ஸோ அதனாலேயே நான் வந்து அதிகமாக மேக்ஸிமம் நான் வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துக்குவேன். இந்த ரப்பர் பேண்டை நான் போட்டுக்கிறேன். இப்போ மேக்ஸிமம் தலைக்கு எல்லாம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் இங்கே சைடில் இருக்க பாருங்கள். இதுக்கு நான் ப்ரஷ் போட்டுக்கிறேன். இருக்கு பார்த்தீங்களா? பாருங்கள், என்னோடய கை ஃபுல்லாக கலர் வந்துருச்சு. அடுத்ததான் ப்ரஷ் வச்சு இந்த சைட்லலாம் நான் போட்டுக்கிறேன். இன்னும் இவ்வளோ இருக்குது. ஃபுல்லாக எல்லாத்தையும் அப்ளை பண்ணியாச்சு. இது கொஞ்சம் இருக்குது. இது வந்து என் வீட்டுக்காரருக்கு போட்டு விட்டுறேன். இது அதிகம் ஆயிடுச்சு எனக்கு. கரெக்டாக ஒரு 5 ஸ்பூன் போட்டிருந்தா கரெக்டாக இருந்திருக்கும். அது கூட தயிர் அது இதுன்னு எல்லாத்தையும் சேர்த்துனோம் இல்லையா? ஸோ கொஞ்சம் அதிகம் ஆயிடுச்சு. அடுத்தவங்களுக்கு போடுறதுனா சீக்கிரமாக போட்டுடலாம், நீட்டாக போட்டுடலாம். நமக்கு போடும்போது தான் இப்படி எல்லாம் வரும். பாருங்கள், ஃபுல்லாக எல்லாத்தையும் அப்ளை பண்ணிட்டேன். கைஸ், எல்லாத்தையும் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். 3 இல்லை 4 ஹவருக்கு அப்புறம் திரும்ப நான் வாஷ் பண்ணிட்டு வந்து காமிக்கிறேன் கலர் வந்திருக்கா இல்லையான்னு. கைஸ் பாருங்கள், இப்போ 4 ஹவர் ஆயிடுச்சு. நல்லாவே காஞ்சிருச்சு. அடுத்தது என்னோடய தலையை வாஷ் பண்ணிட்டு வந்து நான் காமிக்கிறேன். எட்டில் எண்டிப்போయింది. இதை வாஷ் பண்ணிட்டு வரதுக்குள்ள எனக்கு 1 மணி நேரம் டைம் எடுத்துக்கும் போல்.
ஏய் நல்லா பிடிச்சிருச்சு. வலிக்குது. பசங்க தலைக்கு என்ன டோப்பி போட்டிருக்கியான்னு கேட்குறாங்க. ஓகே, நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு அப்புறமா காமிக்கிறேன். டடா பாருங்க கைஸ், நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். என்னோடய தலையை மண்டையில் இருக்கிற அழுக்கு எல்லாம் போயிடுச்சு. அடுத்ததான் நான் பண்ணியிருக்கிற ரிசல்ட் எப்படின்னு பார்த்துடலாம். தெரியுதா பாருங்க, தெரியுதா? ஒயிட் ஹேர் எல்லாம் போய் பர்கண்டி கலர் வந்துருச்சு. தெரியுதா? சுத்தமாக ஒயிட் ஹேர்ஸே கிடையாது. இது ஒரு மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லை. ஹேர் கூட பாருங்கள் எவ்வளோ சில்கியாக இருக்குன்னு. இன்றைக்கி ஃபுல்லாக விட்டுட்டு நைட்டு தூங்க போகிற நேரத்தில் தலைக்கு எண்ணெய் வச்சுக்கிட்டா ஹேர் இன்னும் நல்லா சில்கியாக இருக்கும். இப்போ ஷாம்பு எல்லாம் எதுவும் நான் யூஸ் பண்ணலை. நார்மல் பச்சை தண்ணியில் தான் வாஷ் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எப்படி கலர் வந்திருக்குன்னு. ஓகே, பாருங்கள் பின்னாடியும் உங்களுக்கு காமிக்கிறேன். எப்படி சொன்னேன்? ஸோ பாருங்கள். ஓகே, அவ்வளோதான் கைஸ். நான் பண்ண இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பி சேஃப், பி ஹாப்பி.